மதுரை தோப்பூரில் பிரதமர் மோடியால் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டடம் கட்டும் பணி தொடங்கியிருக்கிறது. 18 மாதங்களில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தமிழக மக்களுக்கு 5 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. தற்போது இந்த தொடங்கப்பட்டிருக்கும் பணிகள் குறித்த விவரங்கள். ஒற்றை செங்கல் என்று தமிழக அரசியலில் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இறுதியாக அதனுடைய அதிகாரப்பூர்வமான கட்டுமான பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக வெறும் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டு வேறு எந்த பணிகளும் மேற்கொள்ளாமல் இருந்த நிலையில் கடந்த 2024 மார்ச் 14 அன்று L&T என்கிற தனியார் கட்டுமான ஒப்பந்த நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் அளிக்கப்பட்டு அந்த நிறுவனம் பணிகளை துவக்கிய நிலையில் இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை மே 20ஆம் தேதி நேற்று முன்தினம் தமிழக அரசு வழங்கிய தொடர்ந்து நேற்று இந்த அதிகாரப்பூர்வமான கட்டுமான பணிகளை எய்ம்ஸ் நிர்வாகம் துவக்கியிருக்கிறது. அந்த கட்டுமான பணி துவக்கிய தொடர்ந்து மிக முக்கியமான சில அப்டேட்ஸ், சில முக்கிய மேலதிக விவரங்கள் வெளியாகின்றன. அதாவது இந்த கட்டுமானத்திற்காக முதலில் நிர்மாணிக்கப்பட்ட தொகை என்பது 1977 கோடியாக இருந்தது கடைசி வரைக்கும். இப்பொழுது அது 2021 கோடியாக உயர்ந்து இருக்கிறது. முதல் கட்டமாக 18 மாதங்களில் கட்டுமான பணிகளை முடிக்கிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், முதல் கட்டத்தில் மொத்தம் 2,31,782 சதுர கட்டிட பரப்பளவின் கட்டுமானம் அமைகிறது. முதல் கட்டமாக மருத்துவமனை, ஹாஸ்டல் மற்றும் இந்த அவசர சிகிச்சை பிரிவு போன்ற பல்வேறு பிரிவுகள் அமையவிருக்கிறது. இன்னும் முக்கியமாக 900 படுக்கைகள் கொண்ட உள் நோயாளிகள் பிரிவு அமைகிறது. 150 படுக்கைகள் கொண்ட தொற்றுநோய் பிரிவு அமைகிறது. 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் பிரிவு, இப்படி போன்ற பல்வேறு சித்தா, யுனானி, இப்படி போன்ற பல்வேறு சக மருத்துவங்களுக்கும் இந்த இங்கு பிரிவுகள் அமைக்கப்படுகிறது. 5000 புற நோயாளிகள் வெளியே வந்து சிகிச்சை பெற்று செல்வதற்குண்டான வசதிகள் ஏற்படுத்தப்படுகிறது. இன்னும் முக்கியமாக இந்த தொற்றுநோய் பிரிவு, மருத்துவக் கல்லூரி என்பது மொத்தமாக 12 தளங்களுடன், கிரவுண்ட் பிளஸ் 12, மொத்தம் 13 தளங்களுடன் 42 பிளாக்குகளாக இந்த கட்டுமானம் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த மருத்துவமனையில் இந்த சுற்றுச்சூழல் அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்த பொழுது சிவகாசியில் நடைபெறக்கூடிய அந்த வெடி விபத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அதிதீவிரமான அந்த தீக்காய சிகிச்சை பிரிவை துவக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் அது வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எய்ம்ஸ் நிர்வாகம் இங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை சுற்றியிருக்கக்கூடிய கிராமங்கள், கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பேருந்து நிழற்குடை மற்றும் பள்ளிகளுக்கு தேவையான இருக்கைகள், அவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இப்படி போன்ற வசதிகளை செய்து தருவதாக ஒரு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த எய்ம்ஸ் கட்டுமானம் இன்னொரு 18 மாதங்களில் அதனுடைய முதல் கட்டுமானம் நிறைவடையும் பொழுது இந்த பகுதி மிக பரபரப்பாக இந்த முழுமையாக தென்னிந்தியாவினுடைய மருத்துவ சேவையை நிறைவு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த மருத்துவமனை உருவாக்கி அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.